சிவாய நம. கல்கி புராணம். வெண்குதிரையின் மீது கையில் வாளுடன் கல்கி பகவான். கலியுகத்தில் கலிபுருஷனின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து கல்கி புராணத்தில் கீழ்கண்டவாறு கூறப்பட்டு உள்ளன. கலியுகத்தில் கலிபுருஷன் அனைத்து மக்களின் மனதையும் தீய எண்ணங்களை கொண்டவராக மாற்றிவிடுவார். கலியுக மக்கள் ஒருவருக்கொருவர் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வதையும் சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்வதையும் வழக்கமாக கொண்டிருப்பார்கள். தத்தமது தலைமுடியை அழகுபடுத்திக்க கொள்வதிலும், சிறந்த ஆடைகள் அணிந்து கொள்வதிலும், விலை உயர்ந்த ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்வதிலும் அதிக நேரத்தை வீணடித்துக் கொள்வார்கள். கலியுகத்தில் செல்வந்தர்கள் அதிகமாக மதிக்கப்படுவார்கள். வட்டிக்கு கடன் கொடுத்து செழுமையாக வாழ்பவர்கள் சமூகத்தின் தூண்கள் என பாராட்டப்படுபவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகவாதிகள் பொருளாசை மற்றும் பிற ஆசைகள் ஈடுபடுவார்கள் என்பதனால் முதியோர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் சற்றும் அச்சமின்றி மக்கள் இழிவுபடுத்தி பேசுவார்கள். கலியுகத்தில் உலக நிலைமை எப்படி இருக்கும் என்றால், நாட்டை ஆள்பவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரிவார்கள். தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும். குடும்பங்கள் மீது வாழ முடியாத அளவிலான வரி சுமைகள் இருக்கும். தெய்வ நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே போகும். இறை வழிபாடு தவறான முறையில் நடைபெறும். ஆலயங்கள் சூறையாடப்படும். மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. கற்பு சூறையாடப்படும். பாலின ஒழுக்கமின்மை சமூகத்தில் ஏற்கப்படும். ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதல் அதிக அளவில் இருக்கும். சூது, வாது, பொய்மை மற்றும் பொறாமை போன்றவை ஓங்கும். அரசே மக்களை துன்புறுத்துவார்கள். மக்கள் உணவுக்காக வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வார்கள். பூமியானது அக்ரமான நிலை அமைய காரணமாக இருப்பவனை கலிபுருஷன் என்கிறார்கள். தேவலோகத்தில் இருக்கும் கலிபுருஷனும் தெய்வீக சக்தி போன்ற தீய சக்திகளை உள்ளடக்கி கொண்டுள்ள ஒரு கணம்தான். அவரை படைத்ததும் பிரபஞ்சத்தை உருவாக்கியதும் அதே பிரம்மாதான். கல்கி புராணத்தில் பிரம்மாவால் படைக்கப்பட்ட கலிபுருஷன் பரம்பரையை விளக்குகிறது. துவாபர யுகம் முடிவில் மற்றும் கலியுகத்தின் தொடக்கத்தில் கலிபுருஷன் மற்றும் அவரது அரக்க குடும்பத்தினர் பூமியில் மனித வடிவில் தோன்றி முனிவர்களுக்கும் மக்களுக்கும் எண்ணற்ற துன்பங்களை செய்வார்கள். கலியுகத்தின் போது 4 வகை வர்ணங்கள் மற்றும் ஆசிரம தர்மங்கள் சிதைந்து வேள்விகள் செய்வதை விடுத்து தெய்வ வழிபாடு மனிதனால் கைவிடப்படும். கலியுகத்தின் போது கலியரக்கன் மற்றும் கலியின் குடும்பத்தினர் அழைக்க பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து வெள்ளை குதிரையின் மீது அமர்ந்து கையில் வாளேந்தி பூவுலகில் தோன்றுவார். கல்கி பகவான் கல்வி மற்றும் அவனை சார்ந்தவர்களையும் கொன்று கற்றவர்களையும் மக்களையும் காப்பார். திருச்சிற்றம்பலம்.